வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி முருகனுக்குரிய பிரசாதம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மூன்றாவது முகத்துக்குரிய பிரசாதம் என்னென்னா தயிர் சாதம். மூன்றாவது முகத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தத்புருஷம் அப்படின்னு பேர். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பக்தர்களினுடைய வினைகளை தீர்ப்பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போது தயிர் சாதம் செய்யலாமா? ஒரு குக்கரில் 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா 2 தடவை பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். கழுவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 100 கிராம்னா 4 டம்ளர், 200 கிராம்னா 8 டம்ளர். ஒரு 5-6 விசில் விட்டு அரிசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் முதல்ல தயிர் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வழக்கம் போல் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் காய வச்சுட்டு கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வதக்கிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு அந்த வெடிப்பெல்லாம் வெடித்து அடங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே தூக்கி ஊற்றி கிளறிட வேண்டியதுதான். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இந்த சாதம் தான் வைக்கணுமா அப்படி கிடையாது. நம்மளுக்கு தெரியும். நம்ம உணரும்போது, அது சொல்ல வார்த்தைகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நாம் முருகனை பற்றி சாமி கும்பிடும்போது உணரும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியும் தானே. அப்போ இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் ஒரு ஐடியாக்காக தான் நான் செய்கிறேன். நீங்கள் வேறு கூட செஞ்சுக்கலாம். இப்போது திரும்பவும் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி வார்ம் வாட்டராக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பரான தயிர் சாதம் முருகப்பெருமானுக்கு ரெடி ஆயிடுச்சு. 6 சாதம் வைக்க முடியலைனாலும் ஒரு சாதம் வச்சா கூட போதும். அதுவுமே வைக்க முடியலைன்னா தண்ணி வச்சா கூட போதும். திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.